டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை நடத்துகிறாங்க. அப்போ வந்து அமோத் காந்த் அப்படின்ற ஒரு ஜாயின்ட் கமிஷனராக ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் இதை முன்னின்று நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். கமிஷனராக கே பால் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் இந்த வழக்கை நடத்துகிறாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தின போது 2 ஜட்ஜுங்க சேர்ந்து உட்காந்து இந்த விசாரணையை வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனைனாக்கா வெவ்வேறு மாதிரியான தண்டனைங்க. இப்போ இந்த மனு சர்மாவுக்கு வந்து ஆயுள் தண்டனை, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சூழ்ச்சி செய்ததற்கான தண்டனை. இந்த வீணா ரமணி இருக்குதுங்களே, இதுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் லிக்கர் ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு தண்டனை. அதுக்கப்புறமேலு இந்த தடயங்களை மறைத்தது. ஏன்னா உடனடியாக அவசரமாக அந்த இரத்த கரையெல்லாம் வந்து கழுவி விட்டுறாங்க. ஏன் போலீஸ் வரத்துக்குள்ளார அது ஏன் நீங்கள் கழுவுனீங்க, அது இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, மணி ஏற்கனவே 3 ஆயிடுச்சு, மறுநாள் அவங்க அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ மறுநாள் வந்து திருப்பி ரெஸ்டாரண்ட் திறக்கணும், அப்போ அது க்ளீனாக இருக்கணும், அதுக்கு முன்னே நம்ம வேலையை செஞ்சுட்டு போகலான்னு அவங்க செஞ்சாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது, இந்த வீணா ரமணின்றது. பட் அந்த வீணா ரமணி அன்றைக்கி வந்துருந்து அந்த கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த கெஸ்ட்டில் வந்து ஒரு அழகு கலை நிபுணர் ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து என்ன சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை, இந்த வீணாவும் அவங்க பொண்ணு இருக்காங்க மாலினி, அவங்க 2 பேருமே வந்து ஒரே விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், நாம் இங்கே கடை நடத்தலை, ரெஸ்டாரண்ட் நடத்தலை, நாம் இங்கே ப்ரைவேட் பார்ட்டி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான், அது தவிர வேறு எதுவும் நடக்கலை, அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை நானே என் காதால் கேட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது. சொல்லணுன்னே இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி நீ செஞ்சது தடயங்களை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரியாக அதுக்கு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அந்த வீணா ரமணி மேலே. இந்த பையன் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு.